Welcome to NMAX Civil Muthukani. In the video, we will talk about the mensuration example 9. A godown is in the form of a cuboid of measure 60 meter into 40 meter into 30 meter. How many cuboidal box can be stored if the volume of one box is 0.8 meter cube. ஸோ ஒரு குடவுன் இருந்திருக்கு. அந்த குடவுனுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கியூபாய்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த குடவுனுக்குள்ளே கியூபாய்டு பாக்ஸஸ் வந்து நிறையா வைக்கிறாங்க. ஸோ இவ்வளோ வால்யூம் இருக்கிற குடவுனில் எத்தனை பாக்ஸஸ் வைக்க முடியும், அந்த வால்யூம் ஆஃப் ஒன் பாக்ஸோட வால்யூம் கொடுத்துருக்காங்க. எத்தனை பாக்ஸ் இதுக்குள்ளே நீங்கள் வைக்க முடியும்ன்ட்டு. ஸோ 0.8 மீட்டர் கியூப். அப்போ வால்யூம் ஆஃப் குடவுனும் பார்க்குறோம். வால்யூம் ஆஃப் குடவுன் எவ்வளோ இருக்குது? 60 × 40 × 30. எல்லா இடத்துலையுமே 0 பின்னாடி இருக்குது. ஸோ 10 20 30. ஸோ நான் 3 zeros போட்டுக்கிறேன். இப்போ வெறும் முன்னாடி இருக்கிறத மட்டும் மல்டிபிள் பண்ணலாம். 6 4s are 24, 24 3s are 72. ஸோ இங்கேயுமே எல்லாம் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எந்த கன்வர்ஷனும் பண்ண வேண்டாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் பாக்ஸ் வைக்கிறது, எத்தனை பாக்ஸ் வந்து அந்த குடவுன் பிடிக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாக்ஸஸ். ஸோ வால்யூம் ஆஃப் குடவுனுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். எந்த பாக்ஸோட வால்யூமும் பார்க்க போகிறோம். வால்யூம் ஆஃப் ஏர் பாக்ஸ், ஒரு பாக்ஸோடது பார்த்தா தான் நம்ம தெரிஞ்சிடும். ஸோ 72000 0.8. கீழே இருக்கிறதுல ஒரு டெசிமல் இருக்குது. அந்த டெசிமல் எத்தனை டிஜிட் பார்த்தீங்கன்னா 1 டிஜிட். ஸோ நான் 10ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். எப்போவுமே நியூமரேட்டரில் மல்டிபிள் பண்ணால் டினாமினேட்டர்லேயும் பண்ணணும், டினாமினேட்டரில் மல்டிபிள் பண்ணால் நியூமரேட்டர்லேயும் பண்ணிடணும். அப்போ தான் வேல்யூ மாறாது. ஸோ 0.8 என்ன பண்ணால் 18 வரும். அதில் இங்கே 0 வைக்கிறதுனால அங்கே 8 ஆகிடும். ஸோ 0.8 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 080. இங்கே டெசிமல் வைக்கிறதுனால அதோட வேல்யூ 8. அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு 0 ஆட் ஆகிக்குது. ஸோ 8 1s are 8 9s are, அப்புறம் மீதி இருக்கிற 4 zeros. ஸோ 90,000 பாக்ஸஸ் வைக்கலாம் அந்த குடவுனுக்குள்ளே இந்த வால்யூமில் இருக்கிறது.